பாஜக அரசாங்கம், சங் பரிவார் எது செஞ்சாலும் நீங்கள் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்தியாவில் உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை, குடியுரிமையை கூட இழந்து விடுவீர்கள். ஆனால் அந்த எஸ்ஐஆரில் டெலீட் ஆன 5.5 லட்சம் பேருக்கு அவங்க ரேஷன் இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. ஒரு 4 பேர் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இந்த திரும்பி வந்தவங்க அவங்க ஏற்கனவே இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ் பக்கம் தள்ளி விடப்பட்டவர்கள். பிஜேபி அரசாங்கம் பண்ணுற இந்த அட்டூழியத்தை நீங்கள் பார்க்கலைன்னா நாளைக்கு நாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, வெளியே அனுப்புவாங்க. இந்தியாவில் குடியுரிமைக்கான டாக்குமெண்ட் என்று ஒரு ஒற்றை ஆதாரம் எதுவும் இந்திய அரசாங்கத்தால் இதுவரை வழங்கப்படவில்லை. பாஜக, சங் பரிவார், விஹெச்பி இவையெல்லாம் நாட்டிற்கு கேடு, மனித குலத்திற்கு கேடு, இந்தியாவிற்கு கேடு. அனைத்து இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் எதிர்க்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும். வணக்கம். பாஜக அரசாங்கம், சங் பரிவார் எது செஞ்சாலும் நீங்கள் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்தியாவில் உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை, குடியுரிமையை கூட இழந்து விடுவீர்கள் என்பதுதான் நிலைமை. பீகாரில் எஸ்ஐஆர் வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வெளிநாட்டவர்னு யாரையும் கண்டுபிடிக்கல. ஆனால் அந்த எஸ்ஐஆரில் டெலீட் ஆன 5.5 லட்சம் பேருக்கு அவங்க ரேஷன் இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. 5.5 லட்சம் கார்டு ஹோல்டர். 5.5 லட்சம்னா அங்கெல்லாம் குடும்பம் கொஞ்சம் பெருசு. 5 பேருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 25 லட்சம், 1/4 கோடி பேருடைய அவர்கள் இதுவரை பெற்று வந்த மானியத்துடன் கூடிய பொது விநியோக முறையிலான கோதுமையோ அரிசியோ மற்ற விஷயங்களையோ இனிமே அவர்களுக்கு இருக்காது என்பதை அந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. காரணம் எஸ்ஐஆர். இது தவிர சில சோஷியல் மீடியா போஸ்ட் அஃபிஷியலாக எங்கேயும் கன்ஃபார்ம் ஆகாமல், ஆனால் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 33 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுடைய ரேஷன் கார்டை நிறுத்தி வச்சுருக்காங்க, டெலீட் பண்ணலை. அதை முற்றிலுமாக ரத்து செய்யலை, ஆனால் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. இந்த பின்னணியில் தான் இன்னொரு பிரச்சனையை சீரியஸாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னால் உச்சநீதிமன்ற தலையீட்டுக்கு பின்னால் ஒரு 4 பேர் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இந்த திரும்பி வந்தவங்க அவங்க ஏற்கனவே இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ் பக்கம் தள்ளி விடப்பட்டவர்கள். செய்தி சேனல் அல்லது அந்த செய்தியை கொடுக்குறவங்க எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போது இந்தியாவில் இந்தியர்கள் பல பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்கிற காரணத்துக்காக அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, கையில எல்லாம் விலங்கு போட்டு இந்தியாவில் கொண்டாந்து விட்டுட்டு போச்சு. அப்படி கிடையாது. இது பங்களாதேஷ் பார்டர் பார்த்தீங்களா, உண்மையிலே அவங்க வெளிநாட்டுக்காரங்கன்னா என்ன பண்ணணும்னா, உங்கள் ஊருக்காரங்க எங்கள் ஊரில் வந்திருக்காங்க, எனவே நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அந்த அரசாங்கத்தோட பேசணும். இது மோடி அரசாங்கம்ல, ராமராஜ்யம்ல, அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. போன ஜனவரியில் ஒரு 6 பேரை மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய வீர்பூம் மாவட்டத்திலிருந்து ஒரு 6 பேரை நீங்கள்லாம் இந்திய குடிமக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் பார்டரில் போய் அந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. தே புஷ்டு தம் இன்டு பங்களாதேஷ் ஏரியா. ஓகே. அப்போ அதில் ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, மற்றவங்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ என் பிள்ளை பிறந்தா இந்தியாவில் இல்லைன்னா இந்திய குடிமகன் இல்லை, அவங்க அஃபிஷியலாக அவங்களுக்கு தெரியாது, அப்போ அவங்க பங்களாதேஷ் குடிமக்களும் கிடையாது, என் குழந்தை எந்த நாட்டினர் என்று கூட தெரியாது, நாங்கள் இந்தியர்கள் தான் அப்படின்னு கோர்ட்டுக்கு போன பிறகு அதை விரைவாக விசாரித்து 2 பேரை அனுமதிச்சிட்டாங்க. இப்போ இந்த 4 பேர் கதை என்னன்னா, போன ஜனவரியில் அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போய், அதாவது எப்படி வெளியே அனுப்புகிறாங்கன்னா, நீ பங்களாதேஷ்காரங்க, நீங்கள் இந்திய குடிமக்கள் இல்லைன்னு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்க இந்திய குடிமக்கள் தான், அனுமதிங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ அவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னால் மேற்கு வங்காளத்தினுடைய பிர்பூம் மாவட்டத்திற்கு அவர்கள் ஏற்கனவே இருந்த குடியிருப்புக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எந்தவித கேள்வி இது ஏதோ ஒரு 6 பேர், அதுவும் முஸ்லீம்கள் சம்பந்தமான பிரச்சனை என்று பார்க்காதீங்க. இங்கே ராஜகோபால் என்பவர், அவர் ஹிந்துஸ்தான் டைம்ஸா டெலிகிராஃபா இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். எஸ்ஐஆரில் அவருடைய பேர் இடம்பெறலை. என்னையா இவர் இவ்வளவு நேரம் இருக்காருன்னு இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் விமர்சனம் இந்திய அரசினுடைய நடவடிக்கைக்கு எதிராக வந்த பிறகு அவங்க அதில் மாற்றம் செஞ்சாங்க. அவருக்கு அந்த எலக்டோரல் அதை சேர்த்துக்கிட்டாங்க, வாக்காளர் பட்டியலில் இணைத்து கொண்டார். இப்போ இந்த 4 பேரை நீதிமன்றம் இன்னும் 1 வருஷம்
இப்படியே எதுவும் பண்ணாமல் வச்சுருந்ததுன்னு வச்சுங்க, தீர்ப்பு கொடுக்காம. அப்போ அவங்க இந்தியர்களாகவும் இருந்திருக்க மாட்டாங்க, பங்களாதேசியாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு நாடற்றவர்களாக, மண்ணற்றவர்களாக, வாழ்வதற்கு தடம் பதிப்பதற்கு அல்லது தரையில் நிற்பதற்கு கூட வாய்ப்பற்றவர்களாக மாறி இருப்பாங்க தானே. இது எவ்வளவு பெரிய அட்டூழியம். பிஜேபி அரசாங்கம் பண்ணுற இந்த அட்டூழியத்தை நீங்கள் பார்க்கலைன்னா, நாளைக்கு நாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, வெளியே அனுப்புவாங்க. நீங்கள் இதில் நான் எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஏற்கனவே சொன்னதில் இன்னொரு விஷயம், அதை நான் இது சொல்கிற அதே நாளில் ஸ்க்ரோலில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், ஒரு 51 வயசுக்காரர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறார். எஸ்ஐஆரில் உன் பேர் இல்லை, எனவே பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் இந்திய குடிமகன் இல்லை, அது குடியுரிமைக்கான டாக்குமெண்ட் கிடையாது, அது ட்ராவல் டாக்குமெண்ட் தான் இப்போ சொல்லிட்டாங்க. இந்தியாவில் குடியுரிமைக்கான டாக்குமெண்ட் என்று ஒரு ஒற்றை ஆதாரம் எதுவும் இந்திய அரசாங்கத்தால் இதுவரை வழங்கப்படவில்லை. ஆனால் இப்போ பாஸ்போர்ட்டும் கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்போர்ட்டை ஒரு பிரதானமான இதாக ஏற்றுக்கலாங்க. இப்போ அதே பெங்காலில் 51 வயசுக்காரர் எலெக்ஷன் கமிஷனை போய் பார்க்குறாரு, அவங்க முடியாதுன்றாங்க. அப்பீலேட் அத்தாரிட்டி நாங்கள் வரிசையாக தான் டிசைட் பண்ணுவோன்றாங்க. அவர் நோயாளி, எனவே அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் முறையிடுகிறார். நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இல்லைன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த ட்ரிபியூனலுக்கு நாங்கள் சொல்கிறோம், விரைவாக நீங்கள் இதை விசாரித்து முடிவெடுத்து இவருக்கு அந்த பேரை சேர்த்துக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அட்டூழியம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, அவருக்கு சோகம் இல்லை, வெளிநாட்டுக்கு போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆனால் போக முடியாது. நீங்கள் இப்போ பாருங்கள், எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்தபோது அவங்க சொன்ன ரெண்டு விஷயத்தில், வெளிநாட்டவர் என்றால் அவர் இந்தியாவில் இருக்க முடியாது, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, அது சரி. ஆனால் வெளிநாட்டவர் நீ வெளியே தள்ளினதா உச்சநீதிமன்றம் இல்லைப்பா, அவங்க இந்தியாக்காரங்க தான் சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுவீங்க? அதே போல் இப்போ பார்த்தா பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வேறு எதை கொண்டு வந்து நான் காண்பிப்பது? அது கடைசியில் என்னன்னா, நான் இந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையா என்பதை இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி சர்டிஃபை பண்ணதான் நிற்கும். உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகு லோக்கல் ஆள் அதை பண்ணுவாரா? அவ்வளோ பெரிய அநியாயம் ஆக்சுவலாக. இப்போ அதனால தான் நாங்கள் இப்போ சிபிஎம் ரொம்ப வலுவாக சொல்லிச்சு எஸ்ஐஆர் வரும்போது, இது ரொம்ப மோசமானது, அரசியலில் தங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான. இப்போ இவங்கெல்லாம் அரசுக்கு எதிரானவங்களான்னு தெரியாது, ஆனால் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் என்ன இல்லை, அவங்களுக்கு குடியுரிமை இல்லை, இன்னொரு பக்கத்தில் என்ன இல்லை, அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு கிடைக்காது. எவ்வளவு பெரிய அட்டூழியத்தை ஒரு அரசாங்கம், இதிலெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கான்னு தெரியல, அதாவது இப்போது சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளின் மூலம், ஆனால் அது செய்கிறது. எனவே தான் சொல்கிறோம், பாஜக, சங் பரிவார், விஹெச்பி இவையெல்லாம் நாட்டிற்கு கேடு, மனித குலத்திற்கு கேடு, இந்தியாவிற்கு கேடு. இதற்கு எதிரான கருத்தியல் போராட்டத்தை அனைத்து சமூக குழுக்களும், அனைத்து இயக்கங்களும், அரசியல் கட்சிகளும் எதிர்க்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும், அதற்காக போராட வர வேண்டும். நன்றி.